அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் மோ ஆனந்த். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நாம் இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்க்கின்ற இடம் என்பது கும்பகோணம் புறவழிச்சாலை, அதாவது செட்டிமன்றம் பைபாஸ் இந்த ரோட்டை சொல்லுவாங்க. ஏன் இந்த ரோட்டை நம்ம இப்போதைக்கு இந்த காணொலியை பதிவிடுறோம் அப்படின்னாக்கா, இந்த சாலையில் இரு மரங்கிலும் குப்பைகள் கொட்டுறாங்க. வீட்டில் பயன்படுத்தும் குப்பைகள் மட்டும் கிடையாது, தனியார் மருத்துவமனைகளில் உள்ள பயன்படுத்தும் சிரஞ்சிகள், ரத்தம் தோய்ந்த துணிகள் மற்றும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பேம்பர்ஸ் இது எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது கோழி கழிவு, கோழியோட ரெக்கை, கோழியோட தலை, அது வேஸ்டேஜ் அது கொட்டுறாங்க. மூணாவது இந்த மாடோட தலைலாம் கிடக்கு, மாடோட உடம்பே அப்படி வெட்டி கிடக்கு இந்த பாலத்துக்கு கீழே. அது இப்போ போடல, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா கிடக்க போல, வெறும் புழு பூத்து கிடக்கு அந்த இடத்துல. அதுல இந்த செராமிக்ஸ், இந்த டைல்ஸ் எல்லாம் கிடக்கு பாருங்க, அது கிடக்கு. அதே மாதிரி வீட்டுல பயன்படுத்த செப்டி டேங்க் வேஸ்டேஜ், அந்த லெட்டின் இருக்கும்ல, அந்த லெட்டின் கழிவு எல்லாம் கிடக்கு. அது அடுத்து இந்த மெத்தைக்கு பயன்படுத்துவோம்ல, இந்த சோபாக்கு மெத்தைக்கெல்லாம் கிடக்கு, மெத்தைகள் தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி இது. அதே மாதிரி இந்த கண்ணாடி, உடஞ்சி போன கண்ணாடி, இதெல்லாம் இங்க ரோட்ல கிடக்கு. இதெல்லாம் இங்க கிடக்கிறதால என்ன இருக்குதுன்னா, பக்கத்துல இந்த நாய்கள்லாம் போது பாருங்க, நாய்கள் இந்த வாகனங்கள் வேகமா போறதுனால அந்த காத்துல இருந்து வெளியில வருது, அங்க கொட்டி இருக்கிற கழிவுகள் வெளியில வருது, மெயின் ரோட்டுக்கு வருது. இந்த சாலையில ஒரு நாளைக்கு காலை நேரத்துல மட்டும் குறைஞ்சது 200 இருந்து 250 நபர்கள் நடைபயிற்சி மேற்கொள்றாங்க. டவுனுக்குள்ள போனாக்கா பொல்யூஷன் கண்ட்ரோல் வரும், நமக்கு மூச்சு விடுற சிரமமா போகும், சுகாதாரமான சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோட தான் இங்க நடைபயிற்சி மேற்கொள்றாங்க. ஆனா இங்க வர்றவங்க எல்லாமே மூக்கு போத்திட்டு போற சூழல் இருந்துட்டு இருக்கு. இது இங்க வாக்கிங் போறவங்க முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா, காவல் அதிகாரிகள், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு சமூகத்தில் மிக முக்கியமாக பொறுப்பாளர்களாக உள்ளவர்கள் தான் இந்த பகுதியை பயன்படுத்தி நடைபயிற்சி மேற்கொள்றாங்க. அவங்களுக்கே இந்த சூழல். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சூழல் இருக்கப்ப அவங்க நடந்து போறது ஷூ போட்டு போறாங்க, செப்பல் போட்டு போறாங்க. இதுல உள்ள இந்த சிரஞ்சிகளை, ரத்தம் தூய்ந்த துணிகளை மிதிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனா நிம்மதியா அவங்களால இருக்க முடியுமா? வீட்டுல உள்ளவங்க தொற்று வியாதி பரவாதா? ஏன் இந்த தனியார் மருத்துவமனைகள் மற்றும் இங்க உள்ள இந்த கோழி இறைச்சி கடைங்க, அந்த மாடு வெட்டுறவங்க, இங்க உள்ள இந்த ரெக்சினை கொண்டு போடுறவங்க, இவங்க எல்லாமே கும்பகோணம் தொகுதி மக்கள் தொற்று வியாதிகள் கொண்ட மக்களா மாற்றணும்னு முயற்சி பண்றீங்களா? இது யாரும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? சொல்லுங்க. ஒரு மருத்துவர் வேலை என்ன? தொற்று வியாதிகள் பரவக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆனா இங்க கும்பகோணத்தை மற்றும் இந்த புறவழி சாலையை சுற்றி உள்ள மருத்துவ அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாருமே நம்ம வாடிக்கையாளர் ஆகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் பண்றதாக நாங்க நினைக்கிறோம். மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, கும்பகோணம் சட்டமன்றத்துல திடக்கழிவு மேலாண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள். ஏன் அப்படின்னா, மக்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஏற்கனவே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் திடக்கழிவு மேலாண்மை இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்க உள்ள வேஸ்டேஜை கொட்ட மாட்டாங்க. அந்த வேஸ்டேஜ் அவங்க சேகரிச்சு, இப்ப எப்படி டவுனுக்குள்ள அந்த பிளாஸ்டிக் பொருளை சேகரிச்சு சாலைகள் போடுறப்பையும் இங்கேருந்து அரியலூருக்கும் ஏற்றுமதி பண்றாங்களோ, ஏற்றுமதி பண்ணி அதுல ஒரு வருமானம் பாக்குறாங்களோ, அந்த மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மை கும்பகோணத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பைபாஸுகள்ல இந்த மாதிரி குப்பைகள்லாம் கொட்டப்படாம திடக்கழிவுல மறுசுழற்சி பண்ணி உரமாகவும் மற்றும் மின் உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி செயல் திட்டங்கள், தொலைநோக்கு பார்வைகள் எதுவுமே இந்த உள்ள ஆட்சியாளர்கள் கிடையாது அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம். ஆகவே இந்த காணொலி மூலமாக நாங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இனிவரும் காலங்களில் பொதுமக்களும் சரி, தனியார் நிறுவனங்களும் சரி, தனியார் மருத்துவமனை அதிகாரிகளும் சரி, எந்த சூழலிலும் இந்த புறவழிச்சாலையிலையும் சரி வெளியில வேஸ்டேஜை கொட்டாதீங்க, தொற்று நோய்களை பரப்ப விட வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க இதன் மூலம் கொண்டிருக்கோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு இதன் மூலம் நாங்கள் வைக்கின்ற மிக முக்கியமான கோரிக்கை, இரவு நேரங்களில் ரோந்து பணி செய்யும் காவல் அதிகாரிகள் இதை கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த பகுதிகளில் யார் இது மாதிரி தவறுகள் செய்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு இந்த பகுதியை கண்காணித்து, இந்த பகுதியை மட்டுமல்ல கும்பகோணம் தொகுதியை முழுக்கவும் கண்காணித்து இனிவரும் காலங்களில் இதுபோல் தொற்று வியாதிகள் பரப்பும் வண்ணம் செயல்படும் நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உங்களில் ஒருவனாக இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.